வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பசலைக்கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கீரை சமைக்க தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த பசலைக்கீரையை நம்ம சிக்கன் மட்டன் அதையெல்லாம் விட இதில் அதிக சத்து இருக்குது. முழங்கால் வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்குது. இதை வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு முழங்கால் வலியெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளவு கால்சியம் இருக்குது இந்த பசலைக்கீரையில். இதை எல்லாருமே சமைக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நான் இதை வீடியோ போடுறேன். இந்த பசலைக்கீரை எப்படி ஒரு கூட்டு மாதிரி எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இங்கே இருக்குது, நான் வச்சுருக்கேன். அது ஒரு தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம். இதை இப்போ நம்ம இந்த பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு அது கூட இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அந்த பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பூண்டு அதையே போட்டுடலாம். அது கூட இந்த சின்ன பெருங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்து முடித்த பிறகு நம்ம அடுத்தது என்ன, இப்போ இந்த பைத்தம்பருப்பு நல்லா வெந்து போச்சு, நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து இதை கூட்டாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பேன் வச்சாச்சு, அது நல்லா சூடு வந்துடுச்சு. அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுடலாம். நம்ம அடுத்தது கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். பூம்புத்தூள் வதங்கினோடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். அடுத்தது நம்ம தக்காளி போட்டுருவோம். இப்போ தக்காளி சீக்கிரமாக சாப்பிட்டா வரதுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு நம்ம அந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை, கல்லுப்பு இதை இதிலையே சேர்த்துடலாம். அதெல்லாம் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். மிளகாத்தூள் வேணாம், அந்த கிள்ளி போட்ட மிளகாயே போதுமானது. இப்போ இதை நம்ம இந்த கூட்டோட சேர்த்துடலாம். இதை சேர்த்தாச்சு. இந்த பருப்போட இப்போ நம்ம தாளிச்சது எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. தண்ணியெல்லாம் சேர்க்காமலே அது கீரையை வச்சோடனே கீரையிலேருந்து தண்ணி கிடச்சிடும். வச்சிட்ருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த கீரையை எடுத்து இதில் போட்டுடலாம். கடைசியாக தான் போடணும், ஏன்னா கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அப்படியே போட்டுடலாம். ஒரு கொதி தான், நிறைய நேரம் விடும். 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். பசலைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை, அப்படியே தானாகவே ரெடி ஆகிடும். ஏன்னா பசலைக்கீரையில் நீர் சத்து இருக்கிறதுனால அது தண்ணி தானாகவே அதில் வந்துடும். இப்போ அப்படியே மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கலாம், ஒரு 3 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பார்க்கலாமா, பாருங்கள். நான் 2 நிமிஷம் கூட இல்லை, உடனே திறந்துட்டேன். நல்லா சாப்பிட்டா வெந்து போச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது, குழஞ்சி போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு பசலைக்கீரை கூட்டு நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.